ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கும் நிறைய மெசேஜ் வருது விஷ் பண்ணி. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகப்பிரவேசத்துக்கு அழகா வீடு வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சிருக்கோம். இதை பற்றி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா ஒருத்தர் நீங்க வந்தே ஆகணும், நீங்க வந்தே ஆகணும்னு ஆர்டரா சொல்லுவேன். நீங்க நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு விவிஐபி அப்படின்றத விட எவ்வளோ வேணாலும் விவிஐபி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாளே வந்துட்டாரு. நாளைக்கு தான் கிரகப்பிரவேசம். ஆமா தானே, நாளைக்கு தான் கிரகப்பிரவேசம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நேத்தே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். புதன்கிழமை அதுவுமா, அது எங்களுக்கு நேற்று கல்யாண நாள் எல்லாமே ஒண்ணா நடந்துச்சு. ஸோ அவரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி குட்டியோண்டு தமாத்தோண்டு விளாக் மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்க வீடு கட்டி குடி போறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தீங்க. அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. அதனால என்னன்னா, கிரகப்பிரவேசத்தையாவது அப்பப்போ வீடியோ போடுங்க, நீங்க வீடியோவே போட மாட்டீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்பீக்கரை பாஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, இந்த பக்கம் பார்த்தா ஜோன் மரன்ற மாதிரி வடிவேலு சார் சொல்ற மாதிரி இந்த சைடு வந்து ஒரு கட் அவுட். இந்த கட் அவுட் ஞாபகம் இருக்கா? அதுல இருக்கிற போட்டோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவன்னு சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோ எடுத்தோம். ஆனா அன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது இந்த போட்டோ தான் இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும்னு. கடவுள் அதான் ப்ரீ பிளானிங்கா எல்லாத்தையும் பண்ண மாதிரி. அந்த போட்டோ சாய் குட்டியும் பார்த்தீங்கன்னா காரண்யா குட்டியும் ஏதோ ட்வின்ஸ் மாதிரி ஒரே ஏஜ்ல இருக்கு போட்டோ. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குதா. நிறைய வாட்டி நான் நினைச்சிருக்கேன் மற்றவங்களுடைய இது கிரகப்பிரவேசம் எல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமா நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அழகா அந்த வாழைத்தார்லாம் கட்டி அழகா இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்மளுடைய விவிஐபியும் எப்படி வந்தாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கதையும் சொல்றேன். இப்போ உள்ள போய் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தல். ஸோ பந்தல் எல்லார் வீட்லயும் ஃபங்க்ஷன்னா பந்தல் போடுவதுதானா செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம். அதனால தான் ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த பந்தல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுவும் காத்தடிக்கும் போது இப்படியே இது நெளிவு நெளிவு ஆடிட்டே இருக்குதா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து பாட்டு போடுறதுக்கு ஸ்பீக்கர் வச்சு ஆடா ஏன்டா உசுர எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க இதை பொறுமையா கேட்கணும். சந்தோஷத்தை ஷேர் பண்றேன்ல, கேட்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைட்ல சேர் இருக்குது. நாளைக்கு தான் இதெல்லாம் நாளைக்கு தான் போடுவாங்க. இன்னொரு விஷயம், விவிஐபி வந்த மேட்டர் சொல்றதுக்கே எனக்கு நிறைய நேரம் தேவை. ஆனா சட்டுன்னு உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன், உள்ள வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்னக்கா இன்னைக்கு ஃபங்க்ஷன் அதுவுமா இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஈவினிங் வந்து கட்டுறதுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், சூப்பர் புடவை. அதுக்கு முன்னாடி எல்லாம் துவைக்கிறதுல கிடக்குது. இதுதான் நல்லா காஞ்சு துவைச்சிருக்கு, அதான் இதை போட்டிருக்கேன். புடவை கட்டும் போது அதை நான் உங்களுக்கு தனி விளாக்ல நான் காட்டுறேன். ஸோ நம்மளோட விஐபி அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்க டேடி. ஸோ இங்க பாருங்க, நம்ம முருகாப்பா, நான் இந்த பக்கம் நிக்கிறேன். ஸோ முருகாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா 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 வீட்டுக்கு வந்தாரு. ஸோ எதுக்கு இவர் வந்தது இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, இவர் வந்து நான் அந்த அண்ணா கிட்ட நான் கொண்டு வர சொல்லலை, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்களேன். உண்மையாவே சொல்றேன், நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம முழுசா நம்பிட்டோம். இன்னொன்னு, நம்ம எப்படி நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சு எனக்கு எல்லாமே நீங்க தாங்க, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கையை பிடிச்சி நம்ம காலை பிடிச்சி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி நம்மளை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தே ஆவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த தங்கக்குட்டி லட்டு குட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி தெரியுமா, நான் ஆச்சரியம் அப்படியே எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருந்துச்சு. இவர் வந்த உடனே நம்புறவங்களுக்கு இருக்காரு, நம்பாதவங்களுக்கு கல் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து இவரை ரொம்ப நம்புறேன். அதனால நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துட்டாரு. நான் இப்போ அந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. இவன் முத்தம் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. இவர் வந்த உடனே நான் கீழே இருந்து மகி மாடியில நிக்கிறாங்க, மச்சான் முருகர் வந்துட்டாருடா, அப்பா வந்துட்டாருடா, சீக்கிரம் கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். என்ன விஷயம்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் திருச்செந்தூர் போயிட்டு வரணும், திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பத்திரிக்கை, நம்ம வீட்டு கிரகப்பிரவேச பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அப்பா நான் கிரகப்பிரவேசத்துக்கு திருச்செந்தூர் வந்து நான் உங்களுக்கு பத்திரிக்கை வைப்பேன், நீங்க கண்டிப்பா வந்துடணும். நானும் மகியும், நான் வந்து அப்பான்னு கூப்பிடுறேன்னா அப்ப நீங்க அவருக்கு மாமனார்னு சொல்லி வச்சிருக்கேன். நானும் உங்க மருமக பிள்ளையும் வந்து பத்திரிக்கை வைப்போம், நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படியே சொல்லிட்டே இருக்கேன். ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறது தான், கடவுளை நினைக்கிறதுக்கோ அவரை நம்ம மனசுல வந்து கும்பிடுறதுக்கோ எந்த இடம் இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது. எங்க வேணாலும் அவர் நினைக்கலாம். நான் உண்மையா சொல்றேன் நடந்தது. நான் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு காலையில சாமி கும்பிடுறதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை பூஜை பண்றதுக்கு போய் மகி ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் குளிக்க போய் உள்ள உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா ஞாபகம் தான்.
அப்ப நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, நான் சத்தியமா இது நடந்த விஷயம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியாது. ஆனா இவரை நம்புறவங்களுக்கு இவர் இருக்காரு, அவ்வளவுதான். நான் கண்ணை மூடிக்கிட்டு பேசாம இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டேன். நடந்த விஷயம், கனவு கிடையாது, நடந்த விஷயம். கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு நான் அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நானும் உங்க மகியும் வந்து நானு இது திருச்செந்தூர்ல பத்திரிக்கை வைப்போம், பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வருவோம். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். நான் எப்படின்னா, அப்பா முடிஞ்சா வாங்கப்பா, இப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரிக்டா வந்தே ஆகணும். 100 வாட்டி சொல்லியிருப்பேன், நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா இறுக்கி மூடி உட்காந்துக்கிட்டேன். நான் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன். நீங்க வர்றீங்க, வருவேன் நான் கண்டிப்பா, அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு மயில் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இறுக்கி மூடி உட்காந்துக்கிட்டேன். ஏன் எனக்கு சத்தம் கேட்கலாம், கண்ணை திறக்கிறதா இல்ல அப்படின்னு மூடி உட்காந்துக்கிட்டேன். மைல்டா ஒரு சவுண்டு. அப்ப நான் அப்பாட்ட சொல்றேன், சவுண்டு கேக்குது, ஆனா இது எனக்கு பத்தாது, ரொம்ப சின்ன சத்தமா இருக்குப்பா, எனக்கு கணீர்னு காதுல கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், சத்தியமா பாத்தீங்கன்னா அப்படியே அழகான மயில் சத்தம் கிட்ட கேட்ட உடனே நான் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டா எப்படி இருக்கும், நம்ம பார்க்கணும்னு நினைச்சு அப்படியே எனக்கு குப்பு குப்புன்னு அழுக வந்து அப்போ அப்போ அப்போன்னு சொல்லிட்டு பாத்ரூம்லயே உட்காந்து அழுக வந்து, அதுக்கப்புறமா இப்ப ஸ்பீடா நான் குளிச்சுட்டு வெளில போறப்பான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து குளிச்சுட்டு வெளியில வந்து மகி கிட்ட சொன்னேன். அவர் என்ன நினைச்சாரா, எப்ப பார்த்தாலும் இவ என்ன இப்படியே சொல்லிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு ஆறுதல், சரிப்பா சரிப்பா உட்காந்து வேல்மாறல படிப்பான்னு சொல்லிட்டு படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சு கையில வந்துருச்சா, எல்லா கோயிலுக்குமே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோம், அங்க மாதாம்மாக்கு பத்திரிக்கை வைக்க, இங்க போய் எங்க ஐயனார் அப்பாக்கு முத்துமாரி அம்மாக்கு மனசார நம்ம அல்லா அப்பாக்கு எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கிளம்பலான்னு நினைக்கிறோம். ஏதோ ஒண்ணு எங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செட் ஆகாமையே இருக்கு, ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. எல்லார்கிட்டயுமே எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றோம், திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறோம், ஆனா என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும். அப்ப நான் வெத்தலை பாக்கு வாங்கினேன், அந்த பேப்பரை நான் வச்சிருக்கேன் பேக்ல, காட்டணும்னு நினைச்சேன். அந்த பேப்பரை வெத்தலை பாக்கு வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாங்கி இப்படி வைக்கிறேன். நானும் வருத்தத்துல இருக்கு, இவரும் வருத்தத்துல இருக்கு, திருச்செந்தூர் போக முடியலையே, ஏன்பா எங்களை இன்னும் நீங்க கூப்பிடல அப்படி சொல்லிட்டு. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா அழகா முருகர், இவரு தான் நான் காமிச்சல காலையில, இவரு தான் அப்படியே அழகா வேலை கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க பாரு மகி, நம்ம இப்பதானே வருத்தப்பட்டோம், அப்பாவை பார்க்க முடியல, நீங்க பாரு பேப்பர்ல அப்படி சொல்றேன் இவர்கிட்ட. ஆனா நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அப்பா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, என்ன புரிய வைக்க வர்றீங்க, வராட்டி பரவாயில்ல கவலைப்படாதீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றீங்களா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியலப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அதுல இருந்து வெத்தலை பாக்கையை எடுத்து அண்ணனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேப்பரையும் பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சுட்டேன். மறுநாள் காலையில எடுத்து, நீங்க என்னதான்ப்பா சொல்ல வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து சரி திருப்பி பார்ப்போம் அப்படின்னு அப்படியே பேப்பர் அப்பதான் திருப்பி பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா வினை அகற்றி வெற்றி தரும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்துச்சு. எனக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா, அப்பா நீங்க இதைத்தான் சொல்ல வந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்றீங்க, ஆனா கோயிலுக்கு மட்டும் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நானும் மகி என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம திருச்செந்தூர் தான் போக முடியல, இங்கேயாவது முருகர் கோயில் பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு அப்பாவை பார்த்து அவரை பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அங்க கோயில் போயிட்டோம். இன்னைக்கு என்ன நாளை எப்படி தடனாலும் சரி, எப்படி வேலையா இருந்தாலும் சரி, நம்ம பிஸியா இருந்தாலும் போயிடணும் அங்க சாமியை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படியே நின்று இப்படியே அப்பாவை பார்த்து கும்பிட்டுட்டு இப்படி யதார்த்தமா இப்படி மேல பார்த்தா திருச்செந்தூர் முருகர், நேரா திருச்செந்தூர் முருகர், இங்க பாரு மகி மேல திருச்செந்தூர் முருகர் இருக்காரு, நீங்க வராட்டியும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருக்காருன்னு சொல்லி சந்தோஷம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்கேயே கோவில்லயே உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு குமாரத்தவம் படிச்சுட்டு நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், பத்திரிக்கை அப்பா நான் பத்திரிக்கை வைக்காட்டி கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு மகி கிட்ட சொல்லிட்டேன். வர்றேன் அப்பா நீங்க வந்துருங்கப்பா அப்படி சொல்லாது, வந்தே ஆகணும்னு சொல்லிடுற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னன்னா அண்ணா கிட்ட வந்து தேவேந்திரன் அண்ணா, அவருக்கு பெரிய நன்றி, நான் அண்ணாக்கு நேர்லயே சொல்லிட்டு உண்மையாவே அவருக்கு பெரிய நன்றி. எதுக்குன்னா நான் வந்து அவருக்கு அதாவது டெக்கரேஷன் வெளியில பாத்தீங்கன்னா அந்த இது தூண் மாதிரி வச்சிருந்தாங்கல்ல அந்த விஷயம், அப்புறம் பலூன் டெக்கரேஷன் இதெல்லாம் அண்ணா கிட்ட, இங்க நிறைய விஷயம் அவங்க தான் எடுத்து பண்றாங்க, ஸோ அவங்க கிட்ட இதை மட்டும் தான் நம்ம சொன்னது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நான் வெளியில சும்மா யதார்த்தமா இப்படி போனேன் பாருங்களேன், குட்டி யானையில டாடி வந்துட்டாரு. நானும் எனக்குன்னா அவ்வளவு சந்தோஷம், அப்படி சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா அப்ப வந்து நீங்க அப்படியே கோர்த்து பாருங்களேன் ஒவ்வொரு விஷயமா, நான் குளிக்கும் போது அப்பா நீங்க வந்தே ஆவீங்க வருவீங்க அப்படின்னா எனக்கு நீங்க மயில் சத்தத்துல கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். நீங்க வேலாவோ மயிலாவோ ஏதோ ஒரு வகையில எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, யாராவது ஒருத்தர் குட்டி சிலையோ இல்ல வேலோ இல்ல மயிலோ பொம்மையோ வாங்கின்னு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அப்படி இவர் வருவாரு, நீங்க ஆனா கண்டிப்பா வந்தே ஆகணும், எனக்கு நீங்க வர்றீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா எங்க டாடி என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஏமா வேலா வர்றேன் மயிலா வர்றேன் மொத்தமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ அலங்காரத்தோட அழகா எல்லாருமே அப்படியே செட்டாவே வந்துட்டாங்க. அது எனக்கு இந்த சந்தோஷம் வந்து நாங்க எப்படி அதாவது எப்படி இதை இன்னும் முழுமையா எனக்கு சொல்லவும் தெரியல, அந்த சந்தோஷம் வந்து உள்ள அப்படியோ இருக்குது.
பால் பொங்கி பொங்கி வர்ற மாதிரி அவ்வளோ இருக்குது. நேத்தே பாத்தீங்கன்னா யூஎஸ் அம்மாவுக்கு அனுப்பிச்சுட்டேன், மம்மி முருகர் வந்துட்டார் மம்மி நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. எங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சுட்டேன், இப்படி எல்லாருக்குமே அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு முருகர் வந்துட்டார் முருகர் வந்துட்டார் அப்படின்னு சந்தோஷமா ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு எங்க டேடி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்பா தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி கிரகப்பிரவேசத்துக்கு, பொண்ணு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அப்பா ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, அப்பா வந்து மேல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவர் முன்னாடி எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஆசை. பட் மகி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இங்க வச்சாச்சுன்னா வர்றவங்க எல்லாருமே அப்பாவை பார்த்துட்டு தான் மாடிக்கு வருவாங்க. ஸோ அப்படி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் நீங்க நினைக்கலாம், என்னங்க பந்தல் போடுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை எதனா நீங்க வச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. இவர் வந்து இப்ப எப்பயோ வரல, இப்ப ரீசெண்டா வந்திருக்காரு. என்ன விஷயம்னா, அண்ணா என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு இப்ப இவர் 2வது வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் முருக பக்தர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு முருகர் தான் வேணும், நீங்க முருகரை வர வச்சு எங்க வீட்டுல வைங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு கேட்டு அவங்க வந்து வாங்கி ரெடி பண்ணியிருக்காங்க அப்பாவை. இப்ப நம்ம வீட்டுக்கு எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் எதுவுமே கேட்கல அண்ணா கிட்ட, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து முருகர் வந்திருக்காரு. அவங்க நினைச்சிருந்தா வேற எவ்வளவோ செலவு வச்சிருக்காங்க வீட்டுல, ஏன்னா அவங்க இதுதானே அவங்களோட பிசினஸ், நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து முருகர் தான் வந்தாரு. அதனால என்னன்னா, நான் ஒரே விஷயம் சொல்றேன், நம்ம வந்து இவர் இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். அப்பா நீ இருக்கன்னு நான் நம்புறல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அவர் இருக்காரு அப்படின்னு நம்புனீங்கன்னா இருக்காரு. ஸோ யாரும் வந்து மனசுல போட்டு ஏதாவது கவலையை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நினைக்காதீங்க. அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்றதுக்கு. பொறுமையா இருந்து நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா சரியாகும். ஸோ என்னுடைய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் பாத்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு வந்ததுதான். நான் மகி கிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் முருகாப்பா கூட சேர்ந்து அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து முருகாப்பாவை பார்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இன்னொன்னு, நம்ம வீடு கிரகப்பிரவேசம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க, வேண்டிக்கங்க எங்களுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.